வணக்கம் முத்தலிப் சார். கரூர் சம்பவம் தொடர்பா தான் பேக் டு பேக் நெறைய விஷயங்கள் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூடமே நீதிமன்றம் தரப்புல இருந்து நெறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கு. நெறைய விதிமுறைகளுமே ஏன் ஃபாலோ பண்ணப்படல? ஏன் அ மனுக்களுமே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது, கரூரோட இந்த பிரச்சனை அப்படிங்கிறது விஜய டார்கெட் பண்ணி போய்க்கிட்டு இருக்கிறதா ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றம் கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தானே! காவல்துறையினரும், அரசாங்கமும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. அதாவது இது 2 விஷயமா தான் பார்க்கணும். ஒண்ணு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம பேட்டியில கூட சொல்லியிருப்போம்னு நெனைக்கிறேன். விஜய் டீம் அவங்க ஒரு இம்மெச்சூரா தான் அவங்க எப்பவுமே இருக்காங்க. மீட்டிங் நடத்தணும்னா அத விட்டுட்டு அவங்க பாட்டுல எனக்கு என்னன்னு ரோட் ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க. தொண்டர்களை பத்தி அவங்க கவலையே படுறதில்ல. அந்த மாரி பல விஷயங்களை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இதனுடைய ஒரு விளைவு தான் அவங்க இந்த கூட்டத்த எனக்கு என்னன்னு நடத்துனது. அதோடைய இது லாஸ்ட்ல அது 41 உயிரிழப்புல முடிஞ்சுது. இது ஒரு பார்ட்டு. இத வச்சுக்கிட்டு விஜய் எனக்கு என்னன்னு அடிக்கிற அந்த போக்கு ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு நீதிமன்றம் கூட கேட்டிருக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்க குடுத்தது 3 டூ 7. இவங்க போட்டுட்டு 12 மணின்னு போட்டுட்டாங்க. அப்ப காலையில இருந்து ஜனங்க துணிய ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க 7 மணிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்றப்போ, நீதிமன்றம் அப்ப காலையில இருந்து துணிய ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டம் சேருதுன்னா, நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் பாதுகாப்புக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. நீங்க யாரும் இந்த விஷயத்த தொடவே இல்ல. எல்லாரும் என்ன எழுத போறாங்க? விஜய் ஒரு தகுதி இல்லாத தலைவர். விட்டுட்டு ஓடிட்டாரு. இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி இருக்குமா? நீதிபதி விலாசல். விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? வேற வண்டியை ஏன் பறிமுதல் இந்த மாதிரி பல இது. இதோட சேர்ந்து இந்த இது கேட்கறாங்க. அத அப்படியே லைட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது விஜய்க்கு ஒரு பாடமா இருக்கும். அதே சமயத்துல எல்லாரும் நான் உட்பட எல்லாருமே சுட்டி காண்பிக்கிறது என்னன்னா, 41 உயிர்கள் போயிருக்கு. இன்னொன்னு அதாவது இந்த உயிரிழப்புகள பத்தி அவர் கவலையே கொள்ளல. இழப்பீடு குடுத்துட்டோம். அதனால போதும். ஸோ நம்மளும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்துல இருக்காரா? அது ஒண்ணு. அதே மாரி நீங்க பொதுவாவே 41 பேர் இறந்துட்டாங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு இரங்கல் தெரிவிப்பாங்க. இவர் பேசும்பொழுதும் இரங்கல் தெரிவிக்கணும். அதுவும் செய்யல. இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் ஓடி போய் ஒளிஞ்சுட்டாங்க. இப்ப அந்த புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா, எங்க இருக்காருன்னு தெரியாது. இப்படிலாம் இருந்துகிட்டு பயந்து, ஒளிந்து கட்சி நடத்தணும்னு அவசியம் இது என்ன வெள்ளைக்காரன் காலமா இது? புடிச்சு போட்டாங்கன்னா எப்ப வர்றாங்கன்னு தெரியாம இருக்கு. ஒரு ஆக்சிடென்ட் அதாவது திட்டமிடாத ஒரு மரணம் நடந்த ஒரு விஷயம். அதுக்கு உரிய இதுதான். ஒரு 15 நாளோ, 10 நாளோ அரெஸ்ட் பண்ணா கூட ஜாமீன்ல வந்துடலாம். ஆனா, இதுக்கு கூட பயந்துட்டு ஓடி ஒளியறது. போலீஸ் தேடுதுன்ற அளவுக்கு ஒளியறீங்க. உங்களுடைய அவமானங்கள பத்தி கூட கவலைப்படல. நாளைக்கு அரசியல் பண்ணும்போது இதெல்லாம் வருமேன்றத பத்தி கூட கவலைப்படாம ஒழியறீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு நகர்ற வேலைப்பட. ஏன்னா, விஜய் இந்த பிரச்சனை வந்தோனே விஜய்க்கு உறுதுணையா இருந்தது பாத்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஓகே. நீங்க ஊரே ஒரு பக்கம் நின்னுகிட்டு விஜய் விஜய் மோசம் மோசம்ன்னு பேசிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு காலையில பேட்டி குடுக்குற அவரு, இது என்ன மாரி இக்கட்டான சூழ்நிலை? அவர் என்ன வகை மனநிலையில இருப்பாரு? இது எப்படி அவர குற்றவாளியா மட்டும் ஆக்க முடியும்? அரசுக்கு இதுல பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையான்னு அடுக்கடுக்கா கேள்விகள வச்சது, ஒரு பெரிய அளவுல அந்த மேட்டரே திருப்பி விட்டுச்சு. இவர்கள் தடுமாறி போயிட்டாங்க. ம். பொதுமக்கள் மத்தியிலயும் பெரிய கட்சியுடைய தலைவர், முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவர் இப்படி பேசுறாருன்றோம்னா, அது பொதுமக்கள் மத்தியிலயும் ஒரு பெரிய வரவேற்பா மாறிடுச்சு. குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் இன்னைக்கு அவர வச்சு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அவருடைய பிரச்சார கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தாவேகா கொடியினர். கீழ இருக்கிறவன் சேர்ந்துட்டான். கொடிய தூக்கிட்டு போறோம், வரவேற்பு நாளைக்கு விஜயே நான் கட்சியில இல்லங்க, கட்சியே கலைச்சிட்டு போறேன்னா கூட, இந்த ஓட்டு ஃபுல்லா அப்படியே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். அந்த இப்ப அளவுக்கு அதுதான் சார் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா டெல்லி பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நேரடியா பாஜகவ போய் சந்திக்கிறதுக்காக தான் அவருடைய பயணம் இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாரி, அ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்துல தாவேகா கொடி நெறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது. நெறைய பேர் அந்த கொடி எடுத்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ இவர் திமுகவ எதிர்க்க அதிமுக பக்கம் அவர் போறாரு. ஸோ என்டிஏ கூட்டணியில ஒரு இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. பிளஸ் இந்த பிரச்சனையில அதிமுக குடுத்த ஆதரவு, பிளஸ் அண்ணாமலை அவருடைய பேட்டி. இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலை குடுக்குது.
இந்த நேரத்துல இவர்கள் ஒரு அரசாங்கமே, அரசு எந்திரமே, ஏன் இத சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அந்த கூட்டம் இது வந்து ஒரு விபத்து. இவர்களுடைய அலட்சியம், விஜயுடைய அலட்சியம், பிளஸ் இம்மெச்சூரிட்டி, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். பிளஸ் காவல்துறையும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குன்றத பொதுவா எல்லாருமே வலியுறுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு இது வந்து பெரிய குற்றம் செஞ்சது மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு ஒரு நபர் ஆணையம் போடுறாங்க. ஒரு நபர் ஆணையம் தங்களுடைய விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுன்ற நேரத்துல அரசு எந்திரம் நான் சொன்னேன்ல, அதாவது ஐஏஎஸ், அமுதா ஐஏஎஸ், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர், இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளும் உட்கார்ந்துகிட்டு அவர்கள் தீர்ப்பு சொல்றாங்க. ஒரு விசாரணை ஆணையம் போட்டுட்டு எங்க அரசே உட்கார்ந்துகிட்டு தீர்ப்பு சொன்னா அந்த ஆணையம் எப்படி செயல்படும், அந்த ஆணையத்துடைய விசாரணை எந்த கோணத்துல போகும், தீர்ப்பை இவங்க எழுதுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது. இன்னொரு பக்கம் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இவருக்கு எதிராக அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப செந்தில் பாலாஜில இருந்து எல்லாம். இது எல்லாமே விஜய் வந்து அவருக்கு இது சந்திக்காத விஷயம்ன்றதுனால அவர்கள் இது நமக்கு நம்ம கூட துணை இருக்கிற அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி, பாஜக ஏன் இவங்களோட நம்ம இணையக்கூடாது, நம்மள இந்த மாதிரி விஷயங்களை போட்டு அடிக்கிற இவங்களையே நம்ம வீழ்த்தக்கூடாதுன்னா அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இந்த முடிவை நோக்கி தள்ளுனது திமுக. நீங்க அந்த வேலையை பண்ணவே கூடாது. இவர்கள் வந்து கிடைக்கிற வரைக்கும் அடிப்போன்றதுனால அவரு அந்த முடிவு நோக்கி நகர்றாரு. இதை பாஜக என்டிஏ அழகாக பயன்படுத்தி கொண்டு விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். முதல் சுற்று பேச்சுவார்த்தை விஜயோட நடக்குது. அதுல சில முக்கியமானவர்களுக்கு போன் போட்டு கொடுக்கப்படுது. விஜய் அவர்கள்ட்டே பேசுறாரு. அப்போ அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல விதமா போய் அடுத்த ரவுண்டு பேசலான்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடுத்துன்னு 2 ரவுண்டுக்கு மேல போகுது. இப்ப கூட நான் ஒரு ட்வீட் பண்ணிருப்பேன்னு பாத்திருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து நேற்று விஜய் தரப்புல அணுகி தைரியமா இருங்க, உங்களுக்கு எப்போ நாங்க துணை இருப்போம் தகவல் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தகவலாக சொல்லப்படும். விரைவில் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இல்லாம பாஜக தரப்புல நாகேந்திரன் பிளஸ் மற்ற தலைவர்களோட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீயாண்டா பேசலான்னு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆலோசனையோட ஃப்ரீயாண்டா பேசலாம். இது எல்லாம் கூடி வந்து நடக்குதுன்னா உங்களுக்கு என்டிஏல விஜய் வந்து இணையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாஷ். சரி, இப்ப இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னைக்கு நீதிமன்றம்ல வந்து நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவங்களுடைய மனுக்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த தயவு தாட்சணை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் ஏன் கைது செய்யப்படல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையுமே கேட்டிருக்காரு. இது வந்து திமுக தரப்புல இருந்து அவர் இந்த கூட்டணியில இருக்காரு அப்படிங்கறதுனால கேட்கப்பட்ட கேள்வியா, இல்ல உண்மையிலேயே அவர் வந்துட்டு கைது செய்யப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? திருமாவளவன் சட்டம் பயின்றவர். அவருக்கு தெரியும் இந்த பழைய செக்ஷன் இது. பழைய செக்ஷன்னா 304A, அதாவது உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணம் விளைவித்தல். இது வந்து கொலை குற்றம் கிடையாது. மரணம் ஏற்படும் தெரிஞ்சு அஜாக்கிரதையா இருந்ததுனால அந்த செக்ஷன் போடுவாங்க. இது நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஈஸியா சொல்லணும்னா, ஒருத்தர் வேகமா கார் ஓட்டிட்டு போறாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது அவருடைய பேலன்ஸ் தவறி யாருன்னா இடிச்சிருவாரு தெரிஞ்சும் எனக்கு என்னன்னு ஓட்டிட்டு போய் 2-3 பேரை இடிச்சு கொண்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் மேல வந்து சாதாரண விபத்து வழக்கு போட மாட்டாங்க. அது நிறைய ஐபிசி சொல்றாங்க. இந்த மாதிரி நெக்லிஜிபிள் டிரைவிங் அப்படின்னு போட்டு ரேஷ் டிரைவிங் அப்படிலாம் போட்டு 304A. இல்ல இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங்ல வேலை செய்யறது மேல இருந்து ஒரு 2 பேர் விழுந்து இறந்துடுறாங்க. அப்படி இறந்துட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்டர் அந்த ஓனர் மேல 304A போடுவாங்க. இந்த இடத்துல அவங்க குற்றம் செய்யாட்டினாலும் உயிரிழப்புக்கு இவங்க ஒரு காரணமா இருந்தாங்க அப்படின்ற பிரிவு அது வந்து பெரிய தண்டனைக்குரிய பிரிவு. ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணுவாங்க, சில இடம் அரெஸ்டும் பண்ண மாட்டாங்க. நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த மாதிரி செக்ஷன் போட வேண்டிய ஒரு மாபா இந்த விஷயம் வந்து பெருசா அரசியலாக்கப்படுதுல்ல, அதை வச்சுட்டு திருமாவளவன் ஏன் விஜய் கைது செய்யறது அப்படின்னு கேட்க. இது எதுக்கு ஈக்குவல்னா, விஜய் ஒரு கொலை குற்றவாளி, விஜய் பிடிச்சி தூக்குல போடணும்னு சாதாரணமா சட்டம் தெரியாதவர் பேசுறாருன்னா அதுக்கு இது ஈக்குவல். ஏன்னா இவரு சட்டம் படிச்சவர். அப்போ இவரு விஜய் எப்படி காரணமாக முடியும்? இன்னைக்கு கூட இந்த ராகவாச்சாரி தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வாதாடும் பொழுது இந்த செக்ஷன் எல்லாம் சொல்றாரு.
சொல்லிட்டு இது திட்டமிட்ட கொலை கிடையாது, இது அவர் வேண்டுமென்னு செய்யல, இது ஒரு விபத்து. அதை வச்சுக்கிட்டு நீங்க புஷி ஆனந்த் மேலையும் நிர்மல்குமார் மேல வழக்கு போடுறது எப்படி நியாயமா இருக்கும்? அவங்க சென்னையில இருக்கிறாங்க, நீங்க மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவரை கைதும் பண்ணிட்டீங்க, மாவட்ட செயலரும் பொறுப்பாளரையும். அப்புறமும் நீங்க புஷி ஆனந்த் மேலையும் நிர்மல்குமார் மேலையும் வழக்கு போட்டு கைது செய்ய துடிக்கிறது சரியா இருக்கும். அவங்கள இந்த வழக்குல இருந்து விடுவிக்கணும்ன்ற மாதிரி பேசுறாரு. இதை கூட எப்படி தசை திருப்பிட்டாங்கன்னா, அப்போ அவர்களுடைய இம்யூனிட்டிய இவர்கள் பயன்படுத்தி அவரை போட்டு அடிக்கிறாங்க. இது நீதிமன்றத்திலையும் எதிரொலிக்குது. நீதிமன்றம் அடுக்கடுக்கா கேள்வி விட்டுட்டு ஓடிட்டாரு, அது இதுன்னு பேசுறாங்க. அதனால இந்த முன்ஜாமீன் மனு இப்ப ரத்தம் இருக்குன்னா மேல்முறையீடு போலாம், அடுத்து பெஞ்சுக்கு போலாம், அடுத்து இதுக்கு போலாம். அதனால முன்ஜாமீனை வந்து அவர்கள் என்ன கேட்டா முன்ஜாமீனே கேட்டிருக்க கூடாதுன்ற, ஏன்னா அரெஸ்ட் பண்ற ஐடியா அரசுக்கு கிடையாது. நீங்க முன்ஜாமீன் கேட்டு ரத்து ஆகி நீங்களே தலையை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அப்போ அடுத்து நீங்க போய் இங்க பெஞ்சுக்கோ இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போய் இது மறுபடியும் தடை வாங்குறதுக்கு முன்ஜாமீன் வாங்குறதுக்கான வேலையை செய்யணும். பட் அது ஆனா என்னத்துக்கு செஞ்சுட்டு இன்னும் புசி ஆனந்த் அவர்கள் ஏன் இன்னும் தலைமறைவாவே இருக்காரு? ஏன் அவர் இன்னும் வெளியில வந்து எந்த விஷயத்த பத்தியும் பேசலன்னு நினைக்கிறீங்க? இம்மெச்சூரிட்டி. ஒரு வார்டுல கவுன்சிலர் லெவல்ல இருந்தவரை, ஒரு மன்றத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தவரை, அரசியலே தெரியாத ஒருத்தரை ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரா இவரு போட்டா அது எப்படி இருக்கணும்? நான் பல தடவை நானே பேசியிருக்கேன், நம்ம இதுல கூட பதிவு பண்ணியிருக்கேன். ஆமா. இப்படிப்பட்ட நபரை கொண்டு வந்து போட்டீங்கன்னா அவரு பின்ன என்ன செய்வாரு? தெரிச்சு ஓடத்தான் செய்வார். ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவரு அப்படி இருந்தா அந்த கூட்டத்தையே ஒழுங்கா நடத்திருப்பாரு, முதல்ல இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ரெண்டாவது, இவருக்கு இந்த இக்கட்டான நிலைமையில ஒரு அரசியல் அனுபவம் இருந்தா தைரியமா நிக்க சொல்லணும். விஜயே நிக்கிறாரு இல்லைங்க, நான் ஓடியா ஒழிச்சிட்டாரு. விஜய் நான் லண்டன் ஓடிட்டாரா? நான் இங்கதான் இருக்கிறேன் சிஎம் சார், என் மேல நடவடிக்கை எடுங்க, என்னுடைய தொண்டர்கள் மேல எடுக்காதுன்னு தைரியமா சொல்றாரு. அந்த மாதிரி நான் எங்கேயும் ஓடிலங்க, நான் என் வீட்டுல தான் இருக்கிறேன். இப்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட நடத்துறேன், கட்சி நிர்வாகிகள்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணணும் அதை பத்தி நான் கவலைப்படல. இந்த இதுக்கு நான் காரணம் இல்ல, நான் என் கட்சியே காரணம் இல்ல, நாங்க வருத்தத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏன் புஷி ஆனந்தனால பேச முடியல? ஏன் கைதை ஏற்றுக்கொள்ள முடியல? டிடி நிர்மல்குமார் இருந்தார், அவர் சாதாரணமா போன் ஆண்டு தான் இருந்தது, அவர் மதுரையில அவர் வீட்டுல தான் இருக்காரு. ஆனா இவரு எங்க இருக்காருன்னு தெரியல. இது தீராத இழுக்கு தானே. நாளைக்கு இவரு என்னதான் நாளைக்கு வந்து வீரம் பேசி ஒரு அமைச்சரா ஏதாவது ஆனா கூட இந்த கிண்டும் இந்த இது போகுமா? விஜய் கூட நாளைக்கு வீரமா பேசலாம். ஏன்னா அவ்வளவு பண்ணீங்க, என் தொண்டர்ல பண்ணாதன்னு சொன்னாரு என் தலைவரு அப்படின்னு தொண்டர் பேசுவான், மத்தவங்க பேசுவான். ஓடி ஒழியக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுல ரொம்ப டைரக்டா வந்து ஸ்டாலின் அவர்கள் கிட்ட சிஎம் அவர்களே, நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க, என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க, நான் வந்து ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அது வீடியோக்கு பரவாயில்ல, ஏன்னா ஒரு வீடியோ போடலன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அண்ட் இப்போ திரும்ப இப்ப எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு, திரும்ப ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல மக்களை இதே வேகத்தோட போய் சந்திப்பாரா? அவரால் சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவருடைய மனநிலைக்கு, அவருடைய மெச்சூரிட்டிக்கு, அவருடைய அரசியல் அனுபவத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சந்தித்த ஆட்கள் கிடையாது. இப்ப கூட சொல்றேன், போன வாரம் எல்லாம் யாரை தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க? எடப்பாடி துரோகி, எடப்பாடி இருக்கிற வரைக்கும் நான் இதுல சேர மாட்டேன், ஆஹா டிடிவி, ஐயோ டிடிவி, அவரை மட்டும் விட்டுட்டா ஓபிஎஸ் அவ்வளவுதான் மன்னிக்க மாட்டார், செங்கோட்டையன் சுற்றி கொண்டிருக்கிறார், அப்படி இப்படின்னு தூக்கி சுத்தி இந்த ஊடகம் இப்ப எங்க அவங்கள தூக்கி போட்டுச்சு? அவங்க பக்கம் திரும்பி பாரு. இன்னைக்கு போயிட்டு யாராவது ஏன்பா டிடிவி போய் எடுங்கப்பான்னு யாராவது சொன்னா சிரிப்பாங்க. ஏங்க இந்த பிரச்சனை பெருசா இருக்கு இதாங்க அப்படின்னு. இதுதான் ஊடக நிலை. இதுதான் இன்னைக்கு எதை ட்ரெண்ட் ஆகணும்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த நேரத்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில முந்தா நாள் ஒரு ஆந்திராவை சேர்ந்த அக்காவும் தங்கையும் ஒரு வேன்ல அவங்க ஊருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மடக்கி அந்த தங்கைய 18 வயது இளம் பெண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒருத்தன் பாலியல் பலாத்காரம் பண்றான், ஒரு போலீஸ், ரோந்து போலீஸ் பண்ணிட்டு இன்னொரு போலீஸுக்கு தகவல் கொடுத்து அவன் வந்து அவனும் பலாத்காரம் பண்றான். அப்புறம் அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த வழியா வந்த பால் போடுற ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அவங்க அக்கா கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. இதுக்கப்புறம் அந்த திருவண்ணாமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த டாக்டருங்க கொடுத்த புகார்ல மாவட்ட எஸ்பி சுதாகர் அவர்களே நேரடியா வந்து விசாரணை நடத்தி யாருன்னு அடையாளம் கண்டு 2 பேரை சஸ்பெண்ட் பண்றாங்க, கைதும் பண்றாரு.
நேத்து பாத்தீங்கன்னா அவங்க ஆர்டிகல் 311 பிரகாரம் அவங்கள டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த விவகாரம் எவ்வளவு சீரியஸான விவகாரங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட் ஒண்ணு வந்திருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் அதிகமா இருக்கிறது, தமிழ்நாட்டுல அதிகரிச்சிருக்கு. வயதானவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் என்சிஆர்பி ரிப்போர்ட்ல இதெல்லாம் வருது. இதை எந்த ஊடகமாவது எடுத்து பேசுறாங்க. சரி, அது கூட வேணாம். நீங்க முதலமைச்சராக ஒப்பீடு பண்ணணும்னா எடப்பாடியையும் நீங்கள் சிஎம் இப்போ ஸ்டாலினையும் வச்சு ஒப்பீடு பண்ணீங்கனால ஒவ்வொரு விஷயத்திலயும் பாத்தீங்கனால அவர் எங்கேயோ இருப்பார். அது நம்ம பொருளாதாரமா இருக்கட்டும், கல்லூரிகள் திறந்ததா இருக்கட்டும், இல்ல வளர்ச்சி விகிதமா இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்ததா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இவரு எடப்பாடி இங்க இருக்காருன்னா இவர் இங்க இருக்காரு. சில இல்ல இடங்கள்ல ஜீரோ. ஊடகங்கள் எல்லாமே வளர்ச்சிய பத்தி பேசுறத தாண்டி அவங்களுக்கு கன்டென்ட் ஒண்ணு வேணும். ஒரு இஷ்யூ பத்தி பேசணும். இந்த இஷ்யூல வந்துட்டு கட்சிய சார்ந்து பேசணும். எந்த ஒரு தப்பையும் எடுத்து பேசிறக்கூடாது. வெறும் ப்ரமோஷனல் ஒர்க்கா தான் இருக்கணும்னு நெனைக்கிறாங்களா? ஊடகங்கள் எல்லாமே அரசு உடைய ஆன்டி இன்கம்பன்சிய பக்கமே போயிடக்கூடாது. நம்ம இந்த எதிர் சைட்லயே நம்ம குறைகளை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு நாளா வேற வழி இல்லாம பிஜேபி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு கண்டென்ட் கிடைக்குமா அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்ப விஜய் கண்டென்ட், விஜய் குற்றவாளி அவ்வளவுதான், ஒளித்தடிக்கப்படுங்க, வங்கக்கடல்ல தூக்கி போடுங்க, இருக்கக்கூடாது, குடியாரன், பெண் பித்தரு, வீட்டுக்குள்ள போய் பூந்துட்டான், அது இதுன்னு போட்டு அவங்களுக்கு கோபம் வருது பாருங்க. அப்படி பேசுறாங்க. கண்டபடி பேசி வெளியே வருது. ஏன்னா ஜனங்க ஃபுல்லா இதுலயே இருப்பாங்க. இந்த ம். சைட திரும்பி பார்க்க மாட்டாங்க. 2 பெண்கள், ஒரு பெண்ணு 2 போலீஸ்காரர்களால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்னா அந்த செய்தியே வெளிய வராம இது ஒரு அப்படியே உள்ள டைவர்ஷன். போயிடும். ஆமா. இன்னொன்னு, பருவமழை தொடங்குற சீசன். இப்போ வந்து தமிழகம் முழுவதுமே நிவாரண பணிகள், அதாவது முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை பணிகள் தொடங்கணும். சாலைகள், மற்ற இது பெரிய குழிகள், மழைநீர் வடிகால் பணிகள், சாலையில இருக்கிற அந்த மின்சாதன பெட்டி வந்து கீழ இருந்துச்சுன்னா அத கொஞ்சம் மேல இது பண்றது. கேபிள் தரைக்கடியில போற கேபிள் வெளிய கிளிய நீட்டி இருந்தா அத சரி பண்றது. இந்த மாரி பல வேலைகள மாநகராட்சி நிர்வாகமும், அரசு இயந்திரமும் பண்ணணும். ஆனா, இவர்கள் எல்லாம் இதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்போ இது மாரி விஷயங்கள பேசக்கூடிய ஊடகங்கள் கூட அந்த சைடே போறதில்ல. மறந்துட்டாங்க. அப்ப இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு, இதுதான் வந்து முன்னுக்கு நிக்குது. ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அன்புமணி ராமதாஸோ, இல்ல மற்ற தலைவர்களோ, இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியோ, பல விஷயங்கள சுட்டி காமிக்கிறாங்க. அதற்கெல்லாம் எந்த அளவுக்கு ஊடகங்கள் மரியாதை குடுக்குது, அது ஒரு பெரிதாகுதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனால் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா, விஜய், 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 விஜய்ன்னு இதையே கரூர் சம்பவம் நடந்துச்சுங்க. 4, 5 நாள் ஆயிடுச்சுங்க. ஆனா இன்னுமே இன்னும் ஊடகங்கள் ஊடகங்கள் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு டிபேட் கூட பாத்தீங்கன்னா, விஜய் தலைமை பதவிக்கு தகுதியானவரா? அப்படின்னு இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் நீங்க பண்ணுங்க. நீங்க பண்ண என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல திமுக இதை நிறுத்தல. அவங்க கைய மீறி போயிடுச்சு. திமுக தலைமை இந்த விஷயங்களை நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். திமுக தலைமை இந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமா கையாளணும்னு. இதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் தனக்கான இத வந்து நம்ம மாற்று சக்தி அல்ல. நாம 2வது சக்தி அல்ல. என்ன சக்தி சொல்லுவாரு அவரு? முதன்மை சக்தி இல்ல. நாம முதன்மை சக்தி இல்லன்னு இப்ப விஜய் புரிஞ்சிட்டு இருப்பாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய போர் வீரன் நிக்கிறான் வச்சுக்கங்களேன். இங்க ஒரு சின்ன பையன் துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டு, இப்படின்னு அப்படி இப்படின்னு சொல்றப்போ, அவன் சும்மா ஒரு அரை அரைஞ்சோனே கீழே விழுந்துறான் வச்சுக்க. இன்னொரு போர் வீரர் வந்து, வாடா தம்பி நம்ம பாத்துக்கலான்ட்டு அந்த பையனை அப்படி தள்ளி விட்டு அந்த போர் வீரனோட சண்டை போடுறான்னு வச்சுக்க. இப்ப அப்படி ஆயிடுச்சு நிலைமை. இப்ப எம்ஜிஆர் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞன் போய் வில்லன்ட்ட சண்டை போடுவாப்புல முடியாது. 2 அடின்னா கீழே விழுந்துருவான். அப்போ ஹீரோ வந்து அவனை தூக்கி நிறுத்திட்டு அப்படியே அவனை பின்னாடி தள்ளிட்டு இவங்க கூட சண்டை போடுவாரு. இப்ப அப்படி ஆயிடுச்சு நிலைமை. ஏன்னா அங்கதான் நீங்க முதன்மை சொல்ற சக்தி. இந்த விஷயம் வந்து அடிக்கடி இந்த பிரச்சாரத்துல வந்து விஜய் சொல்லிட்டே இருப்பாரு. நாங்க தான் எதிர்க்கட்சி, நாங்க தான் எதிர்க்கட்சின்னு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கே முதன்மை சக்தி. தெரிஞ்சிருக்கும். முதன்மை சக்தி எதிர்க்கட்சி. அதாவது நாங்க தான் கேள்வி கேட்போம் அப்படின்லாம். ஆனா இப்ப தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு தலைவரா இருக்காரு. விஜய்க்கு தெரிஞ்சிச்சு. விஜய்க்கு தெரிஞ்சிச்சு. அந்த இளைஞனுக்கே தெரிஞ்சு போச்சு. நாம வில்லன் அடிக்கிறதுக்கான ஆள் கிடையாது. அதுக்கேத்த ஆளு நம்ம பின்னாடி நிக்கிறாரு. தக்க நேரத்துல நம்மள அடிச்ச உடனே டக்குன்னு தாங்கி பிடிச்சுக்கிட்டாரு. இப்ப வாடா ராசான்னு கூப்பிட்டுக்கிட்டு வில்லன் அடிக்கிறாரு. இவர் கூட நம்ம இருந்தாதான் நமக்கு பாதுகாப்புன்னு
விஜய்க்கு புரிஞ்சிருக்கு, மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு. முதன்மை சக்தின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் ஓடி ஒளிஞ்சா நாங்கெல்லாம் கிண்டல் ம். பண்ணிட்டு இருக்கிறோம். சந்தன காட்டுக்குள்ள போயிட்டாரு. போகும்போது 3 மிலிட்டரி ட்ரெஸ் 2 பூட்ஸ் வாங்கிட்டு போய்க்கிறாரு. அவரை போலீஸ் தேடுகிறது, இன்டர்போல் போலீஸ் தேடுகிறதுலாம் போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஆயிட்டாரு. இது இந்த படம் வருதுல்ல, அந்த ஜனநாயகன். மருலாம் ஓட்டி சித்தப்பா அமிதாப் மாமா கோவம் வந்துச்சுன்னுவாங்களா, என்ன படம் அது? கலகலப்பு மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டருக்கு பயந்து 4, 5 வேஷம் போட்டுன்னு இருப்பாப்ல. அந்த இது இது பொட்டு வச்சுக்கிட்டுலாம் சுத்துவாங்க அந்த இளவரசு. அந்த மாதிரி எல்லாம் போட்டு மீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் முதன்மை சக்தி இல்லைன்றத அவர்களுக்கு உணர்த்திய தருணம் இது. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி டைம்ல ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப நாகரிகமாகவும் பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்கிற பாத்தீங்கன்னா நீங்க எடப்பாடி நினைச்சா அடிக்கலாம்லங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. இன்னொன்னு விஜய் தலையெடுத்தா அவங்களுக்கு சிக்கலு, ஏடிஎம்கேக்கும் சிக்கலு. ஆனா அந்த இடத்துல நிதானத்தை கையாண்டு கைப்பிடிச்சு தூக்கி பிடிச்சி வாடா தம்பி பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நிக்கிறாங்கன்னா பொதுமக்கள் மத்தியிலும் என்ன கருத்துன்னா இந்த இவங்க கட்சி ஒரு பெரிய லெவல்ல இல்ல, ஓரளவுக்கு இருப்பாங்கன்னு. இப்ப விஜய் அதை உணர்ந்ததுனாலதான் இந்த கூட்டணிக்குள்ள வராரு. ஏன்னா அவர் தனியா நின்னா கரப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவாங்க. சோ இந்த கூட்டணி எப்போ போட்டின்னா உறுதியாகும்? திமுக அதிமுக தான். ஆ? சோ இந்த கூட்டணி சொல்லுங்க. உறுதியாகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 100% சான்சஸ் இருக்கு. ஆமாங்க, நீங்க போட்டினா திமுக அதிமுக தான் போட்டி. திமுக வீழ்த்தணும்னா அதிமுக தான். இது பாஜகவே உணர்ந்ததுனாலதான் என்டிஏ கூட்டணி இங்க அமைஞ்சது. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறன்ற மாதிரி தான் வந்தாங்க. அண்ணாமலையை தூக்குனாங்க. அமித்ஷாவே நேரடியா வந்து பேசினாரு. டிடிவியா இதுவா இன்னைக்கும் சொல்றேங்க. டிடிவிக்கோ செங்கோட்டையனுக்கோ ஓபிஎஸ்க்கோ இடமே கிடையாது. அந்த அளவுக்கு உறுதியாயிட்டா அவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்துல விஜயும் உணர்ந்துட்டு இருப்பாரு. மக்கள் மத்தியிலும் திமுக மாற்று அதிமுக இந்த என்டிஏ கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணியில விஜய் போறது கரெக்ட்ன்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்துட்டாங்க. அப்ப அதனுடைய ஆதரவு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடியோட இன்னைக்கு போய் நிக்கிறாங்க. வரவேற்று பேனர் வைக்கிறாங்க. அப்ப அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு இன்னைக்கு உறுதுணை இவர்தான் அப்படின்னு. விஜயே கூட 2031 வேணா யோசிக்கலாம். நீங்க 29 வரைக்கும் விஜய் எதை பத்தி அவங்க கட்சியுடைய கட்டுமானத்தை யோசிக்கணும். அதற்கு அவர் கொஞ்சம் மூச்சு விடணும்னா ம். உங்களுக்கு இவங்க வந்து ஒரு அரணா நிக்கணும். அதை விஜய் இப்பொழுது உணர்ந்திருக்கிறார். ஓகே. சோ இப்ப நீங்க சொல்றது பத்தி இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி அந்த கூட்டணி உறுதியாகுது. இன்னைக்கு நேர்காணல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.